ஒன்று நாளாகமம் அதிகாரம் 8. பென்யமீன் பேலா என்னும் தன் மூத்த குமாரனையும், அஸ்பால் என்னும் 2ஆம் குமாரனையும், அகராக் என்னும் 3ஆம் குமாரனையும், நோகா என்னும் 4ஆம் குமாரனையும், ரப்பா என்னும் 5ஆம் குமாரனையும் பெற்றான். பேலாவுக்கு இருந்த குமாரர் ஆதார், கேரா, அபியூத் என்பவர்கள். அபிசுவா, நாமான், அகோவா, கேரா, செப்புப்பான், ஊராம் என்பவர்கள் யெகூதின் குமாரர். கேபாவின் குடிகளுக்கு மூப்பான தலைவராயிருந்து இவர்களை மானாக்காத்திற்கு அழைத்துக் கொண்டு போனவர்கள் நாமான், அகியா, கேரா என்பவர்களே. கேரா அவர்களை அங்கே அழைத்துக் கொண்டு போன பின்பு ஊசாவையும் அகியூதையும் பெற்றான். அவர்களை அனுப்பிவிட்ட பின் சகராயி மோவாப் தேசத்திலே ஊகியும் பாராள் என்னும் தன் பெண் ஜாதிகளிடத்திலே பெற்ற பிள்ளைகளை தவிர தன் பெண் ஜாதியாகிய ஓதேசாலே யோவாவையும், சீபியாவையும், மேசாவையும், மல்காமையும், எயூசையும், சாகியாவையும், மிர்மாவையும் பெற்றான். பிதாக்களின் தலைவரான இவர்கள் அவனுடைய குமாரர். ஊசிம் வழியாய் அவன் அபிதூபையும் எல்பாலையும் பெற்றான். எல்பாலின் குமாரர் ஏபேர், மீஷாம், சாமேத். இவன் ஓனோவையும் லோதையும் அதன் கிராமங்களையும் உண்டாக்கினவன். பெரியாவும் சேமாவும் ஆயலோன் குடிகளுடைய பிதாக்களிலே தலைவராயிருந்தார்கள். இவர்கள் காத்தின் குடிகளை ஓட்டி விட்டார்கள். அகியோ, ஷாஷேக், எரேமோத், செபதியா, ஆராத், ஆதேர், மிகாயேல், இஸ்பா, யோகா என்பவர்கள் பெரியாவின் குமாரர். செபதியா, மெசுல்லாம், இஸ்கி, ஏபேர், இஸ்மேராயி, இஸ்லியா, யோபாப் என்பவர்கள் எல்பாலின் குமாரர். யாக்கீம், சிக்ரி, சப்தி, எலியேனாய், சில்தாய், எலியேல், அதாயா, பெராயா, சிம்ராத் என்பவர்கள் சிமியின் குமாரர். இஸ்பான், ஏபேர், ஏலியேல், அப்தோன், சிக்ரி, ஆனான், அனனியா, ஏலாம், அந்தோதியா, இபிதியா, பெனுயேல் என்பவர்கள் ஆஷாக்கின் குமாரர். சம்சேராய், செகரியா, அத்தாலியா, எரேஷியா, எலியா, சிக்ரி என்பவர்கள் எராகாமின் குமாரர். இவர்கள் தங்கள் சந்ததிகளின் பிதாக்களிலே தலைவராயிருந்து எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவன் கிபியோனின் மூப்பன். அவன் பெண் ஜாதியின் பெயர் மாக்கால். அவன் மூத்த குமாரன் அப்தோன் என்பவன். மற்றவர்கள் சூர், கீஸ், பாகால், நாதாப், கேதோர், அகியோ, சேகேர் என்பவர்கள். மிக்லோத் சிமியாவை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடு கூட எருசலேமிலே தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீசை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனத்தானையும், மல்கிசுவாவையும், அபினதாபையும், எஸ்பாலையும் பெற்றான். யோனத்தானின் குமாரன் மேரிபால். மேரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யோகதாவை பெற்றான். யோகதா அலமேத்தையும், அஸ்மாவேத்தையும், சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பா. இவன் குமாரன் எலியாசா. இவன் குமாரன் ஆத்சேல். ஆத்சேலுக்கு 6 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்கள் ஆவன: அசிரிக்காம், புக்குரு, இஸ்மவேல், செகரியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் எல்லாரும் ஆத்சேலின் குமாரர். அவன் சகோதரனாகிய எசேக்கின் குமாரர் ஊலாம் என்னும் மூத்த குமாரனும், ஏகூஸ் என்னும் 2ஆம் குமாரனும், எலிபேலேத் என்னும் 3ஆம் குமாரனுமே. ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலிகளான வில் வீரராயிருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் புத்திரர், பௌத்திரர் இருந்தார்கள். அவர்கள் தொகை 150 பேர். இவர்கள் எல்லாரும் பென்யமீன் புத்திரர்.